அன்பான தேவபிள்ளைகளே, இன்று உன் வீட்டை நோக்கி ஒரு புதிய கிருபை நகர்ந்து வருகிறது. நீ காத்திருந்த அதிர்ஷ்டம், நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம், நீ அழுது கேட்ட பதில், அது உன் கதவை தட்டுகிறது. கடவுள் உன் முகவரியை அறிவார். நீ யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று நினைத்திருக்கலாம். என் வீட்டை தேவன் மறந்துவிட்டாரா என்று உன் மனம் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டின் முகவரியை அறிவேன். உன் கதவின் முன் என் சமாதானம் நின்றிருக்கிறது. உலகம் உன்னை தேடாமல் போகலாம். ஆனால் தேவனின் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அதிர்ஷ்டம் என்பது சம்பவம் அல்ல, அது தேவ கிருபை. மக்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்வது. வேதாகமம் ஆசீர்வாதம் என்று அழைக்கிறது. அதிர்ஷ்டம் வீடு தேடி வருவது என்பது. வேலை வாய்ப்பு திறக்கப்படுவது. கடன் சுமை குறைவது. குடும்பத்தில் சமாதானம் நிலைநிறுத்தப்படுவது. நோயில் இருந்து சுகம் கிடைப்பது. மன அழுத்தம் நீங்குவது. இவை எல்லாம் தேவனின் கிருபையின் வெளிப்பாடு. நீ சந்தித்த தாமதம் மறுப்பு அல்ல. நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய். ஏன் இன்னும் மாற்றம் இல்லை என்று அழுதிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், தாமதம் மறுப்பு அல்ல, நான் உனக்காக சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டபோது அது முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அது வளர்ந்து மரமாக மாறுகிறது. அதேபோல் உன் வாழ்க்கையில் புதைந்திருக்கும் ஆசீர்வாதம் விரைவில் வெளிப்படும். உன் வீட்டில் இன்று மாற்றம் ஆரம்பம். இன்று உன் வீட்டில் சண்டை குறையும். பயம் அகலும். தேவனின் சமாதானம் நிலவும். நீ ஒவ்வொரு அறையிலும் சொல்லு, இங்கு தேவனின் கிருபை வாசம் செய்கிறது. உன் வீட்டில் பிரச்சனை இருந்தால் கூட அது நிலையானது அல்ல. கர்த்தரின் வாக்கு நிலையானது. உன் கண்ணீர் வீணாகவில்லை. நீ இரவில் அமைதியாக அழுத நாட்களை தேவன் கண்டார். உன் ஜெபத்தை அவர் சேமித்து வைத்திருக்கிறார். இன்று அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். கண்ணீர் விதை, ஆசீர்வாதம் அறுவடை. கதவு திறக்கும் காலம். சில கதவுகள் மூடப்பட்டன. சிலர் உன்னை நிராகரித்தனர். சில வாய்ப்புகள் நழுவிப் போனது. ஆனால் தேவன் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. உன் வீட்டை நோக்கி புதிய வாய்ப்பு, புதிய தொடர்பு, புதிய வருமானம், புதிய சாட்சி வரப்போகிறது. பயத்தை விடு, விசுவாசத்தை பிடி. அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும்போது சந்தேகம் அதை தடுக்கக்கூடாது. நீ சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நான் தயார். பயம் கதவை பூட்டும். விசுவாசம் கதவை திறக்கும். குடும்ப ஆசீர்வாதம். இன்று உன் குடும்பத்திற்காக இந்த வார்த்தை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை. பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம். ஆரோக்கியம். பொருளாதார நிலைமை. இவை அனைத்தும் தேவனின் திட்டத்தில் உள்ளது. தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னை தாழ்த்தினவர்கள் இருக்கலாம். உன்னை இகழ்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன், உன் வீட்டை சாட்சியாக்குவேன். நேற்று கஷ்டப்பட்ட வீடு நாளை ஆசீர்வாத வீடாக மாறும். நன்றி சொல்லத் தொடங்கு. மாற்றம் வருவதற்கு முன்பே நன்றி சொல்லு. அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்பே புகழ்ந்து பாடு. நன்றி கூறும் வீடு ஆசீர்வாதத்தை தக்கவைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, என் வீட்டை நோக்கி வரும் ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானம் நிலைநிறுத்தும். என் வாழ்க்கையில் தாமதமான எல்லா நன்மைகளையும் நீ நிறைவேற்றும். பயம் நீங்கட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும். என் கண்ணீரை சாட்சியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்பானவரே, இன்று முதல் உன் வீட்டை பற்றி இந்த வார்த்தையை அறிவி. அதிர்ஷ்டம் அல்ல, தேவ கிருபை என் வீடு தேடி வருகிறது. நம்பிக்கையுடன் இரு. தேவன் செய்கிறார்.